Hey everyone, welcome back to the Python beginner series. Previous வீடியோவில் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன் எல்லாம் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப் கேஸ்டிங் இன் பைத்தான். ப்ரோக்ராமிங்கில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். பிகாஸ் இந்த டைப் கேஸ்டிங்கை நம்ம வந்துட்டு யூசர் இன்புட் எடுக்கும் போதோ இல்லை கேல்குலேஷன் பண்ணும் போதோ இல்லை ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும் போதோ டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோடுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இமேஜின் உங்கள் கிட்ட ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் இருக்குது. நீங்கள் அந்த வாட்டரை 1 லிட்டர் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. வாட்டர் மாறலை, பாட்டில் தான் மாறுது. அதே மாதிரி ப்ரோக்ராமிங்கில் வேல்யூ சேம் தான் இருக்கும், ஆனால் அது இருக்கிற டேட்டா டைப் தான் சேஞ்ச் ஆகும். இதுதான் டைப் கேஸ்டிங்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொன்னால் ஒன் டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூவை இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் டைப் கேஸ்டிங். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றலாம், இல்லை ஒரு இன்டீஜரை ஃப்ளோட்டாக மாற்றலாம், இல்லைனா ஒரு ஃப்ளோட்டை இன்டீஜராக மாற்றலாம், இல்லைனா ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றலாம். இதெல்லாமே டைப் கேஸ்டிங். எதுக்கு நம்மளுக்கு இது தேவைப்படுது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு என்னோடய ஏஜை டபுள் கோட்ஸில் டைப் பண்ணால் என்ன அது ஒரு ஸ்ட்ரிங்கு. நான் 20 டைப் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது என்னோடய ஏஜ் வேரியபிளாக நான் கால் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒரு 30 வயசு ஆகிடுச்சு, 20 வயசு ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 10 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். பட் ப்ராப்ளம் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு எரர் வரும். என்ன எரர் காட்டுதுன்னு பார்த்தீங்களா? டைப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதாவது கன்கேட் பண்ண இந்த ஸ்ட்ரிங் நாட் இன் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இந்த எரர் ஏன் அக்கர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜர் கூட ஆட் பண்ணுறதுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வேரியபிளை திருப்பி கூப்பிடுங்க. பிகாஸ் நம்ம வேரியபிளை வந்துட்டு எப்போ வேணாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதோட வேல்யூஸை. இப்போ நான் வந்துட்டு ஏஜுக்குள்ளே நான் ஆல்ரெடி வச்சுருந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த ஏஜ், அதை எடுத்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி இதோட டைப்பை கொடுக்குறேன், இன்டீஜர் ஆஃப் ஏஜ். அப்போ வந்துட்டு இந்த 20 வந்துட்டு ஒரு இன்டீஜராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, நான் அகெயின் வந்து ஒரு பிரிண்ட் போடுறேன், அதுக்குள்ளே டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், டைப் ஆஃப் ஏஜ். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இன்டீஜருக்கு. அண்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10 வந்து இந்த ஏஜ் கூட ஆட் ஆகிருக்கு. முன்னாடி ஆட் ஆகலை, ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டைப் கேஸ்டிங் பைத்தானில் பண்ணுவோம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கன்வெர்ட்டிங் இன்டீஜர் டு ஃப்ளோட். முன்னாடி நம்ம பார்த்தது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் டு இன்டீஜர் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு இன்டீஜரை ஃப்ளோட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய மார்க் ஒரு 100க்கு ஒரு 85ன்னு வச்சுப்போம். 85 மார்க் எடுத்திருக்கேன். பட் வந்துட்டு எனக்கு அது பர்சன்டேஜில் சம்திங் வேணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா, இன்னொரு புது வேரியபிளில் கூட நம்ம இதை சேஞ்ச் பண்ண முடியும். பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இன்ட் ஆஃப் என்னோடய மார்க் என்னால் போட முடியும். மார்க்குன்னு போட்டுட்டேன். இப்போ இந்த 85 வேல்யூ கண்டெயின் பண்ணுற இந்த வேரியபிள் இதுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து நம்ம இன்டீஜராக மாறும். பட் நம்மளுக்கு இது ஆல்ரெடி இன்டீஜராக இருக்கிறதுனால இது தேவையில்லை. நம்ம இதை ஃப்ளோட்டாக மாற்ற போகிறோம். ஸோ நான் ஃப்ளோட்டுன்னு போடுறேன். இதை போட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு என்னோடய மார்க்கை பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு this is an integer அப்படின்னு போட்டேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா this is a float. ஓகே, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இன்டீஜராக ஃபஸ்ட்டு 85 இருந்தது. இப்போ வந்து நம்ம ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இது வந்து ஃப்ளோட் ஆகிடுச்சு 85.0. ஓகேவா? இதே பர்சன்டேஜ் இன்டீஜராக வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு கன்வெர்ட்டிங் ஃப்ளோட் டு இன்டீஜர். இப்போ நம்ம மேலே மாடிஃபை பண்ணி இந்த பர்சன்டேஜ் ஃப்ளோட்டில் இருக்குது. எனக்கு இப்போ இது வந்து இன்டீஜரில் வேணும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ரிவர்ஸ் பேக் அப்படின்னு சும்மா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இன்ட் ஆஃப் இந்த பர்சன்டேஜ் டைப் பண்ணிடுறேன். பர்சன்டேஜ் வேரியபிள் டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட்டு டைப் ஆஃப்
ரிவர்ஸ் பேக். இந்த வேரியபிள் வந்து நம்மளுக்கு இன்டிஜராக வந்திருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளோட் வேல்யூலேருந்து இன்டிஜர் வேல்யூக்கு மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு 22,000 அப்படின்னு போட்டுப்போம். இப்போது எனக்கு வந்து இது வந்து இன்டிஜரில் இருக்குது, இது வந்து நான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஓகேவா? ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அகெயின் சேலரின்னு ஒரு வேரியபிள் _1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு நான் வந்துட்டு எஸ்டிஆர்னு போடணும். நீங்கள் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரிங் ஆஃப் சேலரி அப்படின்னு போடக்கூடாது, எஸ்டிஆர் ஆஃப் சேலரி அப்படின்னு போட்டுக்கணும். இதோட டைப் அப்புறம் இந்த சேலரியை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இது ஸ்ட்ரிங் ஆகிடுச்சு. நான் மேலே இருக்கிற மற்ற ப்ரோக்ராம்லாம் எடுத்துடுறேன். இப்போ நம்ம இந்த இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இதோட டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால இதோட டைப் நான் காட்டிடுச்சு. நம்ம டிக்ளேர் பண்ணது இன்டீஜர், பட் நம்மளுக்கு வந்தது ஸ்ட்ரிங்கு. அப்புறம் என்னோட சேலரி வந்துட்டு 22,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இதுதான் டைப் காஸ்டிங்கோட யூஸ் கேஸு. இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா டைப் இன்ட் ஆஃப் பார்த்தோம், அடுத்து வந்து ஃப்ளோட் ஆஃப் பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு எஸ்டிஆர் ஆஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு பார்த்தோம். அண்டு நம்மளுக்கு வந்து பூலும் இருக்குது. ஸோ நம்ம பூலையுமே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா டைப் காஸ்டிங்னா என்ன, எதுக்கு டைப் காஸ்டிங் தேவைப்படுது, ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜர் எப்படி மாற்றணும், இன்டீஜர்லேருந்து எப்படி ஃப்ளோட்டுக்கு மாற்றணும், அகைன் ஃப்ளோட்லேருந்து எப்படி இன்டீஜருக்கு மாற்றணும், ஒரு இன்டீஜர்லேருந்து எப்படி ஸ்ட்ரிங்குக்கு மாற்றணுன்றதை ஃபுல்லாக பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பேசிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பைத்தானோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். அது கொஞ்சம் லென்த்தாக போகும், பட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். அப்படி காட்டலைன்னா வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன்.